இந்த காலை வேளையிலும் கூட ஜூம் மூலமாக இணைந்து இருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபித்து இந்த தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய கிருபை எங்களை சொந்துக்குள்ள ஆண்டவரே சுவாமி உடைய தயவு நாடுகிறோம். நீர் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிற இந்த பகுதியை கூட கர்த்தாவே உடைய கரம் ஆண்டவரே சுவாமி எங்களை தேற்றட்டும். உங்களுடைய ஞானத்தின் ஆவியினால் எங்களை நிரப்பும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நம்ம சங்கீதம் 119 17ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை நம்ம தியானிக்கிறோம். இந்த சங்கீதத்தை நம்ம நேற்று சொன்ன மாதிரி இதுல இருக்கக்கூடிய வசனங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இது இதோடைய எழுத்தாளர் தாவீது தான் நம்ம சொல்ல முடியாது. இருப்பினும் பலர் பல காலகட்டத்தில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயத்தை நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சில விஷயத்தை நம்ம தியானிக்கலாம். இந்த 119ஆம் சங்கீதத்தினுடைய பின்னணியை நம்ம பார்த்தோம்னா இது நீண்ட அத்தியாயமா இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு பைபிள்லேயே ரொம்ப பெரிய ஒரு அதிகாரமா இருக்குது. மற்ற அதிகாரத்தை பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில் அதிக வசனங்கள் இருக்கு. ஸோ இதனுடைய முழுமையான ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய கற்பனை, தேவனுடைய கட்டளை குறித்து தான் இந்த அதிகாரம் முழுவதும் போடப்பட்டிருக்கும். நிறைய வேற வேற விஷயங்களை அடங்கி இருந்தாலும் கூட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய கற்பனை அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, முதுமைக்கு மிக முக்கியமான ஒரு பைபிளுடைய வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த புஸ்தகத்தில் அதாவது இந்த அதிகாரத்தில் எபிரிய மொழியில் இருக்கக்கூடிய அந்த முதல் எழுத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ஒவ்வொரு பகுதியும் அந்த ஒரு 8 வசனத்தையும் பார்த்தோம்னா அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அதை பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த 2 பகுதியிலையும், அதாவது 17ஆம் வசனத்துலேருந்து 24ஆம் வசனம் வரைக்கும், 25லேருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய 2 பகுதியை 2 லெட்டர், 2 எழுத்துக்கள் இருக்கும், எபிரிய எழுத்துக்கள். ஒன்று கிமேல் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தும், ரெண்டாவது டாலேத் என்னக்கூடிய ஒரு எழுத்தும் அங்கே இருக்கும். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, முதலாவது கிமேல் என்னக்கூடிய இந்த எழுத்து, அதாவது இந்த முதல் 8 வசனங்கள், அதாவது 17லேருந்து 24 வசனங்கள் இருக்கு இல்லையா, இந்த வசனம் கிமேல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கிமேல் ஏன் போடப்பட்டுள்ளதுன்னா, இது இந்த பகுதியில் விஷயங்களை கேட்கிறார் ஒருத்தர், யாரோ ஒருத்தர் தர மாதிரி. அதாவது எபிரிய எழுத்துகளில் 3வது எழுத்து இந்த கிமேல் போடப்பட்டுள்ளது. இது கொடுப்பவரை குறிக்கிறது. இந்த இந்த லெட்டர் கொடுப்பவர், அல்லது இது யாருனாக்கா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபரை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து தான் இந்த கிமேல். இந்த சில நம்ம கிளியரா நம்ம பார்க்க முடியும். ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம், தண்டனையை கொடுக்கலாம், இல்லைன்னா வேற எதனா காரியத்தை கொடுக்கலாம். ஸோ ஒரு நபர் இன்னொரு நபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த கொடுத்தல், அதுதான் கிமேல். அதான் பார்ப்போம். ரெண்டாவது டாலேத் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிற அந்த பகுதி, அதாவது 25ஆவது வசனத்துலேருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தோம்னா, இது 4வது எழுத்து கிமேலுக்கு அப்புறம் கொடுத்தல் ஆன பிறகு என்ன வேணும், அதை பெறக்கூடியவர்களா இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அதை பெறக்கூடியவர்களா இருக்கணும். அப்போ மேக்சிமம் பெற்றுக்கொள்கிறவர் கொடுப்பவரை பார்க்கலும் அவங்க ஏழ்மை நிலையில தான் இருக்கிறாங்க. கொடுப்பவர் எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னாக்கா, அவங்க உயர்ந்தவர்களா இருப்பாங்க. பைபிளை கூட பார்த்தோம்னா, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே நலன் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால இந்த எபிரிய அந்த எழுத்து என்னன்னாக்கா, ஏழை, அதாவது நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஜீரோ அப்படின்ற மாதிரி சொல்றதையும், இந்த டல் என்ற ஒரு வார்த்தை பலவீனமான, அல்லது ஒண்ணுமே என்னால முடியல, நான் சூனியம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவது தான் இந்த 2வது பகுதி. அப்போ நம்ம இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு கூட இந்த 2 பகுதி, இந்த 16 வசனத்தையும் நம்ம பார்த்தோம்னா, நமக்கு பல விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள நமக்கு உதவியா இருக்கும். இந்த அடுத்து இந்த பகுதி, அதாவது இந்த 119ஆம் சங்கீதத்தினுடைய ஆசிரியர் நம்ம நேற்று பார்த்தபடி, முக்கியமா தாவீது எழுதிடலாம்னு சொல்லி, ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அல்லது இது பயன்படுத்தியுள்ள விதங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலர் சொல்றாங்க தாவீது,
இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு என்னன்றாங்கனாக்கா, இல்ல இது வந்துட்டு தாவீதுக்கு அப்புறமா வந்து நடத்தப்பட்ட ஒரு சில காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயங்கள்ல உள்ளடங்கி இருக்கிறதுனால, முக்கியமா கட்டளைகளை குறித்து அதிகமா பேசுவதனால, அப்போ கட்டளைகள்னாக்கா அப்போ ரூல்ஸ், ரெகுலேஷன் அதிகமா இருக்கு. அதனால வேற ராஜ்யங்கள் வந்துட்டு இஸ்ரவேலை முத்திகையிட்டு அவங்க வந்துட்டு சிறையிருப்பான பிறகு, இந்த காலகட்டத்தில கூட எழுதியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதா இருந்தாலும் சரி, மொத்தத்தில தெய்வ மனுஷன் ஒருத்தர் வந்து இந்த பகுதிய எழுதிக்கிறார். இந்த புஸ்தகத்த, அதாவது இந்த 119ஆம் சங்கீதத்த வந்து எழுதியிருக்கிறார் அப்படின்றது நமக்கெல்லாம் மறுக்க முடியாத ஒரு உண்மை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது வரலாற்று சூழல் நம்ம பார்த்தோம்னா, இது வந்து பார்த்தோம்னா பாபிலோனில வந்து இஸ்ரவேல்கள் நாடு கடத்தப்பட்ட காலத்திலோ அல்லது அதற்கு பின்னர வந்து தங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, மறுமலர்ச்சிக்காக இந்த சங்கீதம் வந்து பிரதிபலிக்கிறது. ஏன்னா சங்கீதக்காரர் என்ன பண்றாரு, தனிப்பட்ட கஷ்டங்கள், சமூக எதிர்ப்பு மற்றும் தேவனுடைய வார்த்தையின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த விசுவாசத்தை அவர் என்ன பண்றாரு, அவர் வெளிப்படுத்துகிறார். நான் வந்து ஆண்டவரையே நான் நம்புவேன், ஆண்டவர் வந்து விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய கற்பனைகளை நான் நேசிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஏதோ ஒரு கடினமான கால சூழ்நிலையில கடந்து சென்றிருக்கிறார் இந்த எழுத்தாளர். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, அதனுடைய தேவ வசனத்தின் மீது இருக்கக்கூடிய வல்லமையை அவர் வெளிப்படுத்துவதை நமக்கு கிளியரா காண முடியும். ஸோ இதை வந்து இந்த இந்த 32 வசனத்தையும் வந்து நம்ம 3 பகுதியா பிரிக்கலாம். ஸோ 3 பகுதியா நம்ம பிரிச்சோம்னா, முதலாவது வந்துட்டு முதல் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம்னா தேவனுடைய கிருபையை சார்ந்திருத்தல். நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த இருக்கக்கூடிய ஒரு பிரிவுல பார்த்தோம்னா தேவனுடைய கிருபையை சார்ந்திருத்தல் 17லிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 2வதாக பார்த்தோம்னாக்க 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் எதிர்ப்பின் மத்தியில் விசுவாசம். ஸோ வரக்கூடிய எதிர்ப்பின் மத்தியில் விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார். 3வதா பார்த்தோம்னா 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிப்பு, தன்னை அவர் வந்து அர்ப்பணிக்கிறதை நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவது பகுதியை பார்க்கலாம். முதலாவது பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கு உண்மையாக கீழ்ப்படுவதற்கு அவர் வாழ்க்கை மற்றும் ஆவிக்குரிய விஷயங்களை எல்லாம் என்ன பண்றாரு, சங்கீதக்காரன் வந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு வந்துட்டு இன்னும் அதிகமா உங்களுக்கு வந்து எனக்கு தேவையா இருக்கக்கூடிய இந்த கீழ்ப்படுதலை தாங்க, கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். பூமியில அவர் வந்து தற்காலிகமாக இருப்பதை அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார். 2வது வந்து தேவனுடைய சட்டங்களுக்கு அவர் வந்து என்ன பண்றாரு, தனக்கு அந்த சட்டங்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுதலையும் ஏக்கத்தையும் அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். நம்ம அந்த சங்கீதத்தை நம்ம வாசிச்சோம்னா நமக்கு புரியும் பாருங்க. 17ஆம் வசனத்திலிருந்து போடப்பட்டுள்ள உமது அடியனுக்கு அனுகூலமாயிடும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன். 2வது சொல்றாரு, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே பரதேசி, உமது கற்பனைகளே எனக்கு மரியாதையும், உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் அதனால் என்ன தோய்ந்து போகிறது. அப்புறம் உமது கற்பனைகளை விட்டு விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை போல ஆண்டவரை நான் இல்லை அப்படின்ற. அதனால இந்த ஒரு 17லிருந்து 20 வசனத்தை வரைக்கும் பார்த்தோம்னா அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு தேவன் மீது, தேவனுடைய கிருபைக்கு வந்து அவர் வந்து இயங்குகிறார். எனக்கு வந்து நான் வந்து ஆண்டவரே இப்படி இருக்கிறேன், ஆண்டவரே உன்னுடைய நான் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னாக்கா உன்னுடைய அனுகிரகம் எனக்கு தேவை, உடைய அனுகூலத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, உடைய கிருபை இருக்குங்க. நான் வந்து பூமியில வந்து நான் வந்து ரொம்ப நிலைத்து இல்லைண்ணா, நான் யாருன்னா நான் வந்து எவ்வளவுதான் சம்பாதிச்சு எவ்வளவுதான் வந்தாலும் சரி நான் வந்து பரதேசியா இருக்கிறேன் அப்படின்றார். அந்த அலெக்சாண்டர் குறித்து, மகா அலெக்சாண்டர் வந்துட்டு நமக்கெல்லாம் தெரியும். அவர் வந்துட்டு மறிக்கும் அந்த நேரத்துல தன்னுடைய மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, 3 விஷயத்த பண்ண சொல்றாரு. என்னன்னா உலகத்துல தலை சிறந்த டாக்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, நான் வந்துட்டு என்னுடைய சவம் ஊர்வலம் போகும்போது அங்க நிற்க வைங்கன்றார். ஏன்னா எத்தனையோ வந்து தலை சிறந்த டாக்டர்கள் இருந்தாலும் என் உயிரை என்ன பண்ண முடியாது, அதை பாதுகாக்க முடியாது. 2வது வந்து சொல்றான், நான் சம்பாதிச்ச எல்லா சொத்துக்கள், அதாவது இந்த பொற்காசுகளையும் தங்கம், வெள்ளி வைடூரியங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ரோட்ல வீசிருங்க அப்படின்றார். ஏன்னாக்கா அதெல்லாம் இருந்தவங்க கூட என் உயிரை என்ன பண்ணல, அது வந்து காப்பாத்தல. 3வது வந்துட்டு என்ன பண்றாரு, என்னுடைய சவப்பெட்டியில வந்துட்டு 2 பக்கமும் வந்துட்டு ஓட்ட பண்ணி என்னுடைய கை வந்துட்டு என்ன பண்ணணும், வெளில தெர்ற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து போகும்போது என்ன பண்ணல, இதையும் நான் கொண்டு போகல அப்படிங்கிற. இப்போ இந்த இது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான், அது உண்மையிலே நடந்த ஒரு சரித்திரத்தில் நடந்த ஒரு விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடியே சங்கீதக்காரன் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. என்னன்னா, நான் பூமியில வந்து பரதேசியா இருக்கிறேன், நான் இவ்வளவுதான் பெரிய ஆளா இருக்கலாம், இவ்வளவுதான் படிச்சவனா இருக்கலாம், இவ்வளவுதான் ஞானம் நிறைந்தவனா இருக்கலாம், இருப்பினும் கூட நான் எப்படி இருக்கிறேன்னா ஒரு பரதேசியா இருக்கிற ஆண்டவரே அப்படிங்கிறார்.
அதனால அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் வந்து மறந்து போய்விடக்கூடாது. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து அநேகர் வந்துட்டு இந்த உண்மையை மறந்துடுறாங்க. ஏதோ கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஆசீர்வாதங்கள் வந்த உடனே ஆண்டவர் வந்துட்டு மறந்துடுறாங்க. தங்களை வழி நடத்திய வந்து தன்னுடைய பெற்றோர்களையும், தன்னுடைய மூத்தவர்களையும், தன்னுடைய குருமார்களையும் அவங்க மறந்துடுறாங்க. அது வந்து ரொம்ப தவறு. அந்த மாதிரியான நடக்கக்கூடாது. அது வந்து அந்த ஒரு செயலை வந்து ஆண்டவர் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. பைபிளை நம்ம பார்த்தோம்னா 2-3 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரையே நீங்க பிடிச்சுக்குங்க. அப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். உபாகமம் 30வது அதிகாரம் 20வது வசனத்துல போடப்பட்டது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை என்ன பண்ணுங்க, பற்றி கொள்ளுங்க. அப்போ யோவான்ல ஆண்டவர் சொல்றாரு 14வது அதிகாரம் 21ஆம் வசனத்துல, எனது கட்டளைகளை பெற்று அவற்றை கடைபிடிக்கிறவன் எவனோ அவன் வந்து என்கிட்ட அவன் அன்பா இருக்கிறான். அதனால நான் ஆண்டவருடைய கட்டளைகளை பெற்று அவரிடத்துல நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வந்து ரொம்ப முக்கியமா வந்து அதை கோட் படுத்துற, அதை வந்து அண்டர்லைன் பண்ற. அதை நம்ம மறந்து போய்விடவே கூடாது. ஸோ 19ஆம் வசனத்துல வந்து சொல்ற மாதிரி, நான் பூமியில வந்து ஒரு அந்நியன் மாதிரி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் வந்துட்டு சொந்தக்காரனே கிடையாது இல்லையா. எபிரேயர் 11:13 சொல்றாரு, தாங்கள் வந்துட்டு அந்த விசுவாச வீரர் பட்டியலில் பார்க்கும்போது, அங்க வந்து பார்க்கும்போது அந்நியர்களா என்று பூமியில அவங்க என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. நாங்க வந்து எதுவுமே எங்களுக்கு சொந்தம் கிடையாது, எங்களுக்கு வந்து பரதேசிகளா இருக்கிறோம். நாங்க எப்படி இருக்கிறோம்னாக்கா, நாங்க வந்து அந்நியர்கள், நாங்க வந்து பரதேசிகளாக இருக்கிறோம், எங்களுக்கு இது வந்து சுயாதீனம், எங்களுக்கு சொந்த ஊர் கிடையாது இது அப்படின்னு கிளியரா சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது அங்க வந்து பார்த்தோம்னாக்கா, ஒரு அநியாயமான ஒரு விஷயம் இல்லையா, நாடு கடத்தப்பட்டவர்களாகவும் பாவ இச்சைகளிலிருந்து விலகி இருங்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கணும். அப்போ பாவ இச்சையிலிருந்து கூட நம்ம விலகி இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் வந்து ரொம்ப கிளியரா அங்க வந்து சொல்வதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதனால அருமையானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நம்ம இந்த முதலாவது தேவனுடைய கிருபையை சார்ந்திருத்தல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியும். என்னன்னா, அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். யாவுக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஜெபிப்பது, 2வது வந்து அதை நம்ம வந்து எந்த நிலையில இருக்கிறோம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். 3வது வந்து பூமியில வந்து நம்ம தற்காலிகமா இருக்கிறோம், பரதேசியா இருக்கிறோம், நம்ம வந்து இங்கே இருந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்னைக்குமே வந்து என்ன பண்ணணும், மறந்து போய்விடக்கூடாது. நமக்கு வந்து நம்ம வந்து பரலோகத்துக்கு தான் சொந்தம். இந்த கொஞ்ச நாள் தான் பர்கமேசியா படிக்கிறார் இல்லையா, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுக்காய் சுவிசேஷத்திற்காக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம இருக்கிற காலத்துல ஆண்டவருடைய அந்த நாட்களை எண்ணி நம்ம வாழும்போது பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவா இருக்கும். 2வது வந்து தேவனுடைய கற்பனைகள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வத்தை பார்த்தோம். ஸோ இந்த 3 காரியத்தை வந்து நம்ம வந்து மறந்து போய்விடக்கூடாது. 2வது பகுதியா பார்க்கலாம், 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். இந்த வசனம் பார்த்தோம்னா, எதிர்ப்பின் மத்தியில் விசுவாசத்தை அவர் காண்பிக்கிறார். தம்முடைய கட்டளைகளிலிருந்து விலகி செல்லும் ஆணவர்களை தேவன் வந்து என்ன பண்றார், கடிந்து கொள்ளுகிறார் என்று அவர் ரொம்ப விசுவாசமா இருக்கிறார். கண்டிப்பா வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய கற்பனைகளை எல்லாம், அதாவது தன்னுடைய கட்டளைகளை எல்லாம், தன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு மாத்திரமே கிருபை அளிக்கிறார். ஆனா பெருமையா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அகங்காரிகளையும் ஆண்டவர் என்ன பண்றாருனாக்கா, அதை வந்துட்டு அதை விட்டுறாரு. அவங்களுக்கு வந்து அவர் வந்து விருப்பம் கிடையாது ஆண்டவருக்கு. ஆனா 2வது வந்து பார்த்தோம்னா, ஏளனத்தையும் எதிர்ப்பையும் எதிர்கொண்ட போதிலும் அவர் என்ன பண்றாரு, சங்கீதக்காரன் வந்து கர்த்தருடைய கட்டளைகளை மகிழ்ச்சியோடு அவர் வந்து என்ன பண்றாரு, அதை ஆலோசிக்கிறார். அவர் வந்து அவர் இருந்த சூழ்நிலை காலகட்டத்துல வந்து ஒருவேளை ஜனங்கள் அவர் வந்து கேலி பண்ணியிருக்கலாம், அவர் வந்து ஒரு மாதிரி பரியாசம் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றாரு, இல்லை கண்டிப்பா ஆண்டவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை செய்வார்ன்ற ஒரு உறுதியான விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துவதன் மூலமாக அவர் வந்து வாழ்ந்ததை நாம் பார்க்க முடியும். அதனால அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்தோம்னா வந்து பல கஷ்டங்கள் மத்தியில வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வந்து ஆண்டவர் வந்து ஆண்டோட வாழ்வில் நம்ம நடந்துருப்போம். இன்னைக்கு கூட இல்லையா, பலர் வந்துட்டு சாட்சிகள்லாம் பார்த்தோம்னாக்கா பல சாட்சிகள் நடக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி இருந்தேன், அப்படி இருந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்கப்பட்டேன், சமுதாயத்திலேருந்து ஒதுக்கப்பட்டேன், அல்லது மற்ற காரியத்தில் நான் ஒதுக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த ஒரு துணிச்சலான ஒரு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டுற, ரெண்டாவது வந்து ஆசீர்வதிக்கிறார். ஸோ அந்த ஒரு துணிச்சல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அரசாங்கம் வந்துட்டு புதிய சட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய தேவனுக்கு அவங்க வந்து தேவனை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும், கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க உறுதியா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வந்து பல காரியத்துல வந்து இந்த மாதிரி சட்ட காரியங்களோ அல்லது மற்ற காரியங்கள்ல வந்துட்டு நம்ம விழுந்து போவதுக்கு பிசாசு நம்மை ஏவி கொண்டுதான் இருக்கான் இல்லையா? இப்போ நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல இருக்குது, பெருமையுள்ள கேலி செய்பவர்களே அவர் என்ன பண்றாரு? கேலி செய்கிறார். ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு? ஒடுக்கப்படுவர்களுக்கும் அவர் வந்துட்டு தயவு காட்டுகிறார் அப்படின்னு வேதத்திலே பாடுறார். இப்போ பெருமை உள்ளவர்களே ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் வந்து தயவு சாட்டுறார். நம்ம வந்து எந்த நேரத்திலும் பெருமையை வந்துட்டு நம்ம வளர்ந்துக்கொள்ளவே கூடாது. வேதத்துல வந்து ஆண்டவர் பிடிக்காத ஒரு பாவம்னா பெருமை. பெருமை கொள்ளுகிற எந்த ஒரு மனுஷையும் அந்த மேட்டிமையான கண்களை வந்து ஆண்டவர் வந்து ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்வதே இல்லை. பெருமை பாராட்டுகிறவர்களை வந்து ஆண்டவர் வந்து வெறுப்பார். தங்களை உயர்த்தி பேசுகிறவர்களை வந்து ஆண்டவர் வந்துட்டு அது வந்து சகித்துக் கொள்ளவே மாட்டார் இல்லையா? அதனால வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பெருமை பாராட்டக்கூடிய விஷயங்கள் எதனா இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை வந்து நம்ம விட்டுவிடுவோம். ஒருவேளை நம்மளுடைய படிப்பினாலேயோ அல்லது நம்மளுடைய முயற்சினாலேயோ பணத்தினாலேயோ பலத்தினாலோ அறிவியல் ஆற்றலினாலேயோ அல்லது மற்ற ஏதோ ஒரு விஷயத்த திறமையினாலேயோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து புகழை வந்து ஆண்டவருக்கு தான் தரணும். அது ஆண்டவர்னால தான் நம்ம வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாழும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மை வந்து உண்மையிலேயே உயர்த்துவார். நம்ம வந்து நான் வேதத்துல அதான் சொல்லுது இல்லையா, உங்களை தாழ்த்தும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவாரான். எவன் தன்னை உயர்த்துகிறானோ அவனை தாழ்த்தப்படுவான், எவன் தாழ்த்தப்படுகிறானோ அவனை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்க முடியும். அதனால அருமையானவர்களே, யாக்கோபு 4ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இதை நாம் பார்க்க முடியும். பெருமை உள்ளவர்களை ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து பார்த்தோம்னா ஏசாயா 51ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, வெறும் மனிதர்களின் நிந்தையை நீங்க வந்து அஞ்சாதே அப்படின்னு சொல்லி ஏசாயால சொல்றாரு. மனுஷன் வந்து உங்களை நிந்திச்சா நீங்க வந்து அஞ்சாதீங்க. மனுஷன் வந்து எப்படி இருக்கிறான்னாக்கா, அவன் வந்துட்டு ஒரு பிள்ளை போல இருக்கிறான். ஒரு புல்லு வந்துட்டு பார்த்தோம்னா காலையில அது வந்து நல்லா இருக்கும், பச்சை பசேர் நல்லா இருக்கும். அது சாயந்தரமும் அல்லது உஷ்ணம் அதிகரிக்கும் போது அதனுடைய பச்சைத்தன்மை போயிடும். அது வந்துட்டு அது அப்படியே எப்படி இருக்கும்னாக்கா காஞ்சி போயிடும். ஒரு பூவை போல இருக்கும், அல்லது வந்து ஒரு தண்ணீர் மீது ஏற்படக்கூடிய ஒரு முட்டையை போல இருக்கும் அப்படின்னு வேதத்திலெல்லாம் போடப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஏசாயா 51:7 சொல்றாரு, மனுஷனுடைய நிந்தைகளை எல்லாம் நீ அஞ்சாது. அவர் நிந்திப்பான், பரவாயில்ல, இருந்தாலும் கூட நீ என்ன பண்ணாத, நீ அஞ்சாத, நீ கவலைப்படாத, பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு தைரியத்தை தருகிறார். அதனால அருமையானவர்களே, இந்த நேரத்தில் கூட நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா இந்த ஒரு பகுதி இல்லை இல்லையா, 2வது பகுதியில சொன்ன மாதிரி 21ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்றாரு, உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரங்களே நீர் கடந்து கொள்கிறது. நிந்தையை வந்து அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமா என்ன பண்றாங்க, பேசுறாங்க. உமது அடியனும் உமது பிரமாணங்களினை நான் தியானிக்கிறேன். அப்புறம் வந்து சொல்றாரு பாருங்க, 24ஆம் வசனத்துல, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பம், என் ஆலோசனைகளுமா இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய சாட்சிகள் வேதத்துல பார்த்தோம்னா பல விதமான அற்புதமா இருக்கு. ஆண்டவருடைய செயல்கள்லாம் பார்த்தோம்னா சின்ன சாதாரண விஷயங்கள் கிடையாது. பெரிய பெரிய அற்புதத்தை நிகழ்த்தியிருப்பார், பெரிய பெரிய அதிசயங்களை நிகழ்த்தியிருப்பார், பெரிய பெரிய வந்து வல்லமை காரியங்கள் எல்லாம் சாதாரண ஒரு விஷயத்தை கொண்டு அவர் நிகழ்த்தியிருப்பார். ஒரு கழுதையை கொண்டு வந்து பிலேயாம் கிட்ட பேசினார் இல்லையா, இஸ்ரவேலரை அழிக்கணும் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டி தெரிஞ்ச பிலேயாம வந்து உணர்த்தும் போது ஆண்டவர் வந்து எப்படி உணர்த்துறாருன்னா, ஒரு சாதாரண ஒரு கழுதை, அந்த கழுதையுடைய வந்து நிலையை பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. அது வந்து சுமை சுமக்கணும், அவ்வளவுதான் இல்லையா. இப்ப என்ன திட்டினா கூட சொல்லுவாங்க கழுதை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஏன்னாக்கா அது வந்துட்டு கழுதை எதுக்கு சொல்லுவாங்க, எதுக்குனாக்கா அது நிதானமா செல்லும், பாரத்தை சுமக்கும், அது வந்துட்டு எவ்வளவுதான் சொன்னாலும் அதுக்கு என்ன பண்ணாது, அதனுடைய காலில் போகாது அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய, மனிதர்களால எதெல்லாம் வந்துட்டு நீசமா எண்ணப்படுகிறதோ அது ஆண்டவர் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. நீங்க நிறைய விஷயங்களை நிறைய காரியங்களை எல்லாம் நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கார். அதே போல இந்த நாளிலும் கூட ஆண்டவர் வந்துட்டு ஆண்டோடைய சாட்சிகளை வந்துட்டு நம்ம மறந்து போயிட்டார். ஆண்டவர் வேதத்துல வந்து பல சாட்சிகளையும் அதிசயங்களையும் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, வச்சிருக்கிறார். அவைகள் எல்லாம் நம்ம பார்க்க ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து கேட்பது ரொம்ப அவசியம். 3வது பகுதியாக பார்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை வந்து அர்ப்பணிக்கிறார்.
மூன்றாவது பாருங்க, அப்போ அதிகமாகவும் பலவீனமாகவும் உணர்ந்தார். தன்னை வந்து அவர் வந்து உணர்றாரு என்னன்னா, தான் வந்து அதிகமா பலவீனமா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் வந்துட்டு எப்படி இருக்கிறேன்னா, நான் மைட்டி இல்லை, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது, பலவீனம் அப்படின்னு சொல்றாரு. சங்கீதக்காரர் வந்து கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் அவர் என்ன பண்றார், தன்னை மறுமலர்ச்சி அடைய அவர் வந்து வலிமையை பெற்றுக்கொள்கிறார், வலிமையை தேடுறார். அவர் வந்து மீண்டுமா வந்து நான் சக்தி பெற்றுக்கொள்ளணும், எனக்கு பலத்தை தாங்க அப்படின்றார். அப்புறம் அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, ஆண்டவருடைய சத்தியத்தை வந்து ஒப்புக்கொள்கிறார். ஆமா, ஆண்டவருடைய சத்தியம் தான் உண்மை, ஆண்டவருடைய வார்த்தை தான் உண்மை, ஆண்டவர் தான் அவர் வந்து மெய்யான தேவன், அவர் வந்து பொய் உரையாத தேவன் அப்படின்னு வேதத்துல போடப்பட்டார். பிரகாரமா அவர் வந்து என்னன்றா, அவருடைய சத்தியத்தை வந்து அவர் என்ன பண்றாரு, அவரு ஒப்புக்கொள்கிறார், அவருடைய வழிகளை ஒப்புக்கொள்கிறார், மேலும் அவருடைய கட்டளைகளை என்ன பண்றாரு, பற்றி கொள்கிறார். அப்புறம் தனது வழிகளை எல்லாம் என்ன பண்றாரு, அவர் வந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு என்ன பண்றாரு, ஒரு சுதந்திரத்தோடு அவர் என்ன பண்றாரு, பின்பற்றுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் என்ன பண்றாரு, விசுவாசிக்கிறார். ஆமா, நான் வந்து நம்புறேன் அப்படின்ற. பாருங்க, 25ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, என்னை நீங்க மட்டும்தான் உயிர்ப்பீங்க. நான் எப்படி இருக்கிறேன்னா, நான் மண்ணன், நான் டஸ்ட். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம ஜீரோ அப்படின்னு சொல்லி கீழே நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது, ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ ஜீரோ இல்லடா, நீ ஹீரோ அப்படின்ற மாதிரி நம்ம உயர்த்துவார். இல்ல, நான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடி போனோம்னா, நீ ஒண்ணுமே கிடையாது போடா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாரு, தட்டி விட்டுருக்காரு. அதனால அருமையானவர்களே, வந்து இந்த சங்கீதத்துல பார்த்தோம் இல்லையா, 25ஆம் வசனத்துல சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்குது ஆண்டவரே, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிக்கிறேன். 26ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டினேன், நீ வந்து என்ன பண்றீங்க, எனக்கு செவி கொடுத்தீர். பாருங்க, அவர் சொல்றாரு, தன்னுடைய வழியெல்லாம் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட வந்து பேசுறாரு. பாருங்க, அவ்வளவு கம்யூனிகேஷன் இருக்கு அவர்கிட்ட. அவர் டெய்லி வந்து அப்டேட் பண்றாரு போல. ஆண்டவரே, இன்னைக்கு நான் இங்க போனேன், இப்படி பண்ணேன், இதை பார்த்தேன், இது செய்தேன், இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அப்டேட் பண்றாரு. அப்போ அவர் வந்து சொல்றாரு என்னன்னா, நான் இப்படி எல்லாம் பண்றேன் ஆண்டவர், அதனால நீங்க உங்களுடைய பிரமாணத்தை எனக்கு போதிங்க ஆண்டவரே, உமது கட்டளைகளின் வழி எனக்கு வந்து உணர்த்துங்கப்பா. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, உமது அதிசயங்களை எல்லாம் தியானிப்பேன். பாருங்க, 2 விஷயம். ஒன்று வந்துட்டு என் கண்களை திறந்துடணும், அப்போது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்ப்பேன். 2வது வந்து உமது வந்துட்டு வழியை எனக்கு உணர்த்தும், அப்போது உங்களுடைய அதிசயத்தை நான் தியானிப்பேன். அதிசயத்தை நான் பார்ப்பது மாத்திரம் இல்லை, அதிசயத்தை நான் தியானிக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய வழியை எனக்கு கொடுங்க, சொல்லித்தாங்க. 28ஆம் வசனத்துல, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை என்ன பண்ணுங்க, எடுத்து நிறுத்தும். மெய் வழி என்னை விட்டு விலக்கி, இல்லையா, உம்முடைய வேதத்தை எனக்கு அருளச்சி. அதாவது பொய் வழி மன்னிக்கும், 2 வழியை வந்து இங்க சொல்றாரு. ஒன்று வந்து மெய் வழிங்கிறார், இன்னொன்று பொய் வழிங்கிறார். 29ஆம் வசனத்துல பொய் வழி, 30ஆம் வசனத்துல வந்து பார்த்தோம்னா மெய் வழி. அப்போ 2 வழி இருக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே. நம்ம வந்து எங்க போறோம் அப்படின்றத வந்துட்டு முடிவெடுக்கக்கூடிய வழிகள் இல்லையா. அப்போ இயேசுவானவரும் வந்து இந்த உலகத்துல இருக்கும்போது 2 விதமான வழிகளை குறித்து அவர் சொல்றாரு. ஒரு அகலமான ஒரு பாதை, 2வது வந்து குறுகலான ஒரு பாதை. அகலமான பாதையில் என்ன பண்ணலாம், எப்படி என்ன போகலாம், எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில வாழ்ந்து போகலாம். ஆனா ஒரு குறுகிய ஒரு வழியில் எப்படி இருக்கலாம், எப்படி போக முடியும், ரொம்ப ஒரு சில விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்து தான் போக முடியும், வளைந்து கொடுத்து தான் போகணும். அப்போ இதேதான் வந்து சங்கீதக்காரன் சொல்றாரு. இப்போ இந்த 32 வசனத்தை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவானுடைய பல போதனைகளை வந்துட்டு இங்க இவர் வந்து உள்ளடக்கினதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வழிகளை குறித்து இவர் சொல்கிறார், அப்புறமா ஆத்துமாக்களை குறித்து சொன்னார், அப்புறம் கண்களை குறித்து சொன்னார், இருதயத்தை குறித்து சொல்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும்போது அவரும் இதே போன்ற ஒரு போதனைகளை அவர் வந்து சொல்வதை நாம் வந்து பார்க்க இயலும். ஸோ அருமையானவர்களே, அதனால கடைசியா வந்து 32ஆம் வசனத்தை சொல்றார், நீ என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். இருதயத்தை விசாலமாக்கணும். இப்போ யார் விசாலமாக்கணும், நீங்களும் நானும் விசாலமாக்குவதல்ல, நமது இருதயத்தை நாம் விசாலமாக்குவதல்ல, ஆண்டவர் தான் விசாலமாக்கணும். உலக விஷயங்களை குறித்து நாம் விசாலப்படுத்தி கொண்டால், விசாலமாக்கி கொண்டால், அதனால் வந்துட்டு என்ன ஆகும், பாவம் தான் நிறையும் இல்லையா. இப்போ உலக விஷயங்களுக்கு நம்ம வந்து விசாலமா இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம் விசாலமா இருக்கணும். சாரி, அதனால அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம கேட்ட இந்த வார்த்தைகளையும் நம்ம வந்து தியானிப்போம். அப்புறம் 1 யோவான் 2வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல 3 விஷயம் போடப்பட்டுள்ளது இல்லையா, கண், இருதயம், அப்புறம் ஜீவனத்தின் பெருமை. இந்த 3மே வந்து கடைசியில இந்த 32 வசனத்தில் சுருக்கமா நம்ம சொல்ல முடியும். 3 விஷயம் தான். ஒண்ணு வந்து கண். ஆரம்பத்துல கண்ணை பத்தி சொல்லிட்டாரு. என்னன்னா, அப்பதான் நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து வேதத்தில் உள்ள அதிசயத்தை நான் பார்க்க முடியும்.
ரெண்டாவது வந்து நான்ட்டார் அவர் வந்து இருதயத்தை பத்தி சொல்லிட்டார். இருதயத்துல வந்து என்ன பண்றேன், கடைசியை சொல்லும் போது வந்து இருதயத்தை சொல்றாரு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், விசாலமான இருதயத்தை எனக்கு ஏற்படுத்துகின்றார். இப்போ இடையில வந்து அவர் சொல்றாரு வாழ்க்கையின் பெருமை இல்லையா, வாழ்க்கையின் அதாவது என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்ற விஷயம் சொல்றாரு. 1 யோவான் 2:16 சொல்றாரு, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவின் உண்டானவைகள் அல்ல, ஆண்டவரால் உண்டானவைகளே அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகம் வந்து உண்டாச்சு. அதனால இவைகளை வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய அவயங்கள் மூலமாக ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்துறாரு. தன்னுடைய ஆவியா இருக்கலாம், தன்னுடைய ஆத்மா இருக்கலாம், சரீரமா இருக்கலாம், இருதயமா இருக்கலாம், கண்களா இருக்கலாம், தன்னுடைய பாதை இல்லையா வழிகள் கால்களா இருக்கலாம். பாருங்களேன், இந்த 32 வசனத்துல வந்து எத்தனை அவயங்களையும் எத்தனை விஷயங்களையும் அவரும் சொல்றாரு. அதனால நம்ம வந்து இந்த 32 வசனத்தில் இருக்கக்கூடிய கொடுப்பவர் மற்றும் பெற்றுக்கொள்பவர் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள் முழுவதும் ஆண்டவர்கிட்ட இருந்து ஈவுகளை பெற்று அதை நாம் பெறக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே, நீர் மாறாதவராக இருக்கிறீர். இந்த காலை வேளையில் உங்களுக்கு கர்த்தாவே சங்கீதம் 119 குறித்து ஆண்டவரே சுவாமி, இந்த ஆண்டவரே சுவாமி 16 வசனங்களில் நாம் தியானித்தோம். ஆண்டவரே சுவாமி, ஆமா ஆண்டவரே, கொடுப்பவரும் பெற்றுக்கொள்பவரும் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு உறவை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். சங்கீதக்காரன் ஆண்டவரே தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயங்கள் மூலமாக உண்மை ஆண்டவரே சுவாமி மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவரே சுவாமி தன்னுடைய கண்ணாகிலும் இருதயமாகிலும் ஆண்டவரே ஆத்மாவாகிலும் தன்னுடைய கால்களாகிலும் தன்னுடைய சிந்தை செயல்களாகிலும் எதா இருந்தாலும் ஆண்டவரே உடைய கட்டளைக்கு ஆண்டவரே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரே இந்த காலையிலும் ஆண்டவரே சுவாமி எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க கிருபை தாங்க பலப்படுத்துங்க. கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க, வெளிப்படுத்துங்க. எங்களுடைய கேல்வரி சாப்பிட ஊழியங்களை நீர் ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தில் பல ஊழியங்களை தந்திரி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே சுவாமி ஊழியத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹாஸ்டல்ஸையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்டன்ஸையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகளை எந்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. எங்களுடைய டைரக்டர், டெபியூட்டி டைரக்டர், அவருடைய குடும்பம் ஆண்டவரே சுவாமி ஊழிய வட்டாரத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்பான்சர் டோனர்களையும் உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க, வெளிப்படுத்துங்க. வருகிற கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவரே சுவாமி டிசம்பர் மாதத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆண்டவரே நிகழ்ச்சிகளுக்காக உடைய கரத்தில் வருகிறோம். தேவைகளை சந்திங்க ஆண்டவரே சுவாமி. குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீக்க முடியாது ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க. கிழக்கு திருச்சபையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கட்டுமான பணியை ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நீர் ஆண்டவரே சுவாமி சந்தித்துக் கொண்டிருக்கிற தேவைகளை அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய ஆண்டவரே நிறைவு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை நீக்கி பலத்தினால் ஆண்டவரே நீர் பாதுகாக்க வேண்டும். எல்லா துதிகன மாற்றம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.